கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரம் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை தாராளமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? யோபுவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனம். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய முக்கியமான ஒரு செயலை யோபு பக்தன் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினீர். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த உலகத்தில் வாழ மிக முக்கியமான 2 காரியங்களை இங்கே யோபு சொல்லுகிறார். ஒன்று, ஆண்டவர் நமக்கு ஜீவனை தருகிறார். ஒவ்வொரு நாளும் நாம் இந்த உலகத்தில் ஜீவனோடு வாழ்வது ஆண்டவருடைய பெரிய கிருபை. தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது இப்படி ஒரு வசனம் இருக்கிறது. பெல்சாசாரை பார்த்து தானியேல் பேசும் பொழுது சொல்லுகிறார், உம்முடைய ஆவியை தம்முடைய கைகளில் வைத்திருக்கிறவர் என்று ஆண்டவரை குறித்து அவரிடத்தில் பேசுகிறார். மனிதனுடைய ஆவி எல்லாம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. அவர் நமக்கு அனுமதித்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் நாம் ஜீவனோடு வாழ முடியும். அப்படியானால் ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு ஜீவனை தந்து கொண்டே இருக்கிறார். வியாதிகள், பலவீனங்கள் நம்முடைய சரீரத்தில் இருக்கலாம், ஆபத்துகள் சூழ்ந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாகவே அந்த மனிதனுக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுப்பார். இரண்டாவது சொல்கிறார், தயவையும் பாராட்டினீர். மனிதனுக்கு ஆண்டவர் பாராட்டுகிற தயவு என்பது பெரிய காரியமாய் காணப்படுகிறது. தகுதியில்லாத மனிதர்களுக்கு தயவை தேவன் பாராட்டுகிறார். அப்படியானால் இந்த காலை நேரத்தில் நீங்களும் விசுவாசியுங்கள், எனக்கும் ஆண்டவர் ஜீவனையும் தயவையும் பாராட்டுவார். அவருடைய பராமரிப்பு என்னுடைய ஆவியை காப்பாற்றும் என்று விசுவாசியுங்கள். யோபுவை போல கர்த்தர் உங்களையும் நடத்தி மேன்மைப்படுத்துவதற்கு வல்லமையுள்ள தேவனாக காணப்படுகிறார். இந்த காலை நேரம் நாம் ஜெபிப்போமா? எங்கள் ஆண்டவரே, எங்களுக்கு ஜீவனையும் தயவையும் பாராட்டுகிற நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்திலும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு நீர் ஜீவனை தினந்தோறும் கொடுத்து வருகிறீர். உம்முடைய தயவை நீர் அதிகமாய் பாராட்டி வருகிறீர். அப்பா, இந்த தயவும் இந்த பராமரிப்பும் தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்ய உம்முடைய கிருபையை தந்தருள வேண்டும் என்று உம்மை பார்த்து நான் வேண்டுகிறேன். தொடர்ந்து எங்களோடு இரும், பெரிய காரியங்களை செய்யும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.